வணக்கம் மக்களே. பரபரப்பாக இருக்கிற தெருக்குள்ள போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு பட்டாசுகளை வாங்கி அந்த பட்டாசுகளை வெடிச்சு அதில் வர சந்தோஷத்தில் தீபாவளி கொண்டாடுறது இப்படி யாருமே இல்லாத கடைக்குள்ள நம்ம வந்துட்டு பில்லிங் கவுண்டரில் கூட ஆள் இல்லாமல் அந்த பில்லிங்கை நம்மளே போட்டுட்டு பேமெண்ட்டை போட்டுட்டு வெளியே போகிறது எப்படி? நிறைய சத்தம் வர மாதிரி வெடிகளை வாங்கிட்டு போயிட்டு கை வலிக்க வெடிக்கிறது எப்படி? சத்தமே வராத கம்பி மத்தாப்பையும் புஷ்பானத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அதையும் வெடிக்கிறதுக்கு இடம் தேடி சுற்றுறது எப்படி? விதவிதமாக கலராக பல பலகாரங்களை செஞ்சு 2 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்றது எப்படி? ரெண்டு பலகாரத்தை செஞ்சு அதை 2 நாளில் முடிக்கிறது எப்படி? எப்படியாவது மிஸ் ஆன அந்த தீபாவளி வீட்டுக்கு கொண்டு பசங்களை காலையிலே எழுப்பி எண்ணெயை தேய்ச்சி சேக்காய போட்டு குளிக்க வச்சு சாமியை கும்பிட்டு தீபாவளியை நல்லபடியா ஆரம்பிக்கலாம் நினைச்சா எங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் பஸ் ஏறதுக்கு முன்னாடி சட்டு போட்டு 2 கம்பி மத்தாப்பி கொளுத்திட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் ஆபீஸ்க்கு போயிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வராத வைபை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு நினைச்சு நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அங்க கொஞ்சம் பேரா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அமக்கலம் பண்ணிக்கிட்டு பட்டாசுகள் எல்லாம் வெளியே வெடிச்சுக்கிட்டு நல்லா அன்னைக்கு ஈவினிங் பொழுது வந்து நல்லா போச்சு. எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி, எந்த கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி ஒரு 4 பேர் இருந்தா மட்டும்தான் அதுல சந்தோஷம் கிடைக்கும். இந்த தீபாவளி எண்ட் ஆகும் போது தான் எங்களுக்கு அந்த தீபாவளிக்கான வைபே கிடைச்சது. உங்களுக்கும் இந்த தீபாவளியில வந்து வைப் கிடைச்சிருந்தாக்கா வைப்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணல.